இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவத்தினால் வரும் 7 விதமான விளைவுகள், இதை குறித்து இந்த மாதத்திலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்போ பாவம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அவனுக்குள்ள சில மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவன் தேவன் ஆண்டவரோடு இருக்கிற காரியங்கள், சில செயல்கள், அவனுக்குள்ளே இருக்கிற மாற்றங்களை சில நேரங்கள்ல நம்மில் அநேகர் அறிகிறது இல்லை. ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் வந்துவிட்டால் பாருங்க, 4 விதமான சூழ்நிலையை அவன் அனுபவிக்கிறான். முதலாவது, ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளாக வந்தா ஒரு சிலர் அந்த பாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, அவனுக்குள்ள ஒரு துணிச்சலை கொண்டு வருகிறது. அவன் செய்யறது ஒரு பாவமே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை உணரும் விதத்தில இருக்கிறது. இன்னும் சிலர் பாவம் அவனுக்குள்ளாக வரும்போது அவர்கள் சொல்வாங்க, நான்லாம் பாவமே செஞ்சதில்லை, எந்த ஒரு தவறும் செய்ததில்லைன்னு சொல்லி சாதிப்பவர்கள் உண்டு. சிலர் பாவத்தை மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு. எனக்கு நிகராக குடிப்பார்களா, எனக்கு நிகராக இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்களா, துன்மார்க்க ஜீவியத்துல அவர்கள் என்ன செய்வார்கள், மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு. சிலர் பலவீனம், அந்த பாவம், நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே, நானும் ஒரு வேளை தெரியாம செஞ்சிருக்கலாம்னு சொல்லி உணர்வு, அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கிற மனிதர்களும் உண்டு. 4 விதமான மனிதர்கள் உண்டு. அப்போ இந்த பாவம் ஒரு மனிதனை என்ன செய்கிறது, அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுகிறது. முதலாவது, இன்றைக்கு அந்த பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது. நன்றாக நமக்கு தெரிந்த வேத பகுதியிலே ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரியும்படி செய்கிறது. அந்த பாவம் உணர்வில்லாதபடிக்கு செல்லும்படி செய்கிறது. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பாவம் செய்திருப்பாங்க, அவர்களுக்குள்ள பாவ உணர்வுகள் அவர்கள் இருந்தோம் பாருங்க, அவர்களுக்குள்ளே மாற்றத்தை அதை கொண்டு வருகிறதில்லை. சில அந்த சாத்தானின் தந்திரம் என்னன்னா, சிலர் அதை அறிந்து கொள்கிறதில்லை. அந்த பாவத்தை மறுத்தல், நான் பாவமே செய்யல அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறது. அது எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறதுன்னா, அது நியாயப்படுத்திக்கிறோம். சில நேரங்கள் ஒரு பாவம் செய்து விட்டால் ஒரு சாத்தான் ஒரு தந்திரமான காரியத்தை என்ன, நம்மளுடைய சுயநீதியை அது வெளிப்படுத்துகிறது. நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இல்லாதபடிக்கு அது நம்மை ஆண்டவர் விட்டு பிரியும்படி செய்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிற வார்த்தை. அப்போ புதிய வாழ்க்கை, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளானா அவன் பாவ வாழ்க்கை மாறணும். இன்றைக்கு பாவ வாழ்க்கை நம்ம விட்டு மாறுறதில்ல, நமக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது இல்ல. சில நேரங்கள்ல பாவம் என்ன செய்கிறது, தேவனை விட்டு பிரியும்படி செய்கிறது. அது எப்படின்னா, ஒரு மையை போன்றது. ஒரு பேனாவிலே அதை நாம் எடுக்கும்போது அது நம்மை அறியாமல் கைகளிலே அந்த மை ஒட்டுவது போல நம்ம பாவம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது, அந்த பாவ எண்ணம் வரும்போது அது நிச்சயமாக அது தீமையான காரியத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம், நான் 4 விதமான மனிதர்களை போல சாதிப்போம், நான் பாவமே செய்யல, இது ஒரு பாவமே இல்லை, நான் ஒரு சராசரி மனுஷன் தானே, எனக்கும் உணர்வு இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லி விடுகிறோம். யோவான் 1 அதிகாரம் 6-7
நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ 1 யோவான் 6:7 அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இங்கே ஆதாம் ஏவாள் அவர்கள் கீழ்ப்படியாமையால பாவம் செய்த நிமித்தம் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஓடி பாவத்தின் விளைவினால் அவர்கள் ஓடி செல்கிறார்கள். ஆனால் பாருங்க, புதிய ஆதாமாகிய இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொந்த இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டிருக்கிறார். இந்த பாவம் இந்த ஆண்டவரை விட்டு தேவனோடு இருக்கிற உறவை அது நம்மை விட்டு ஓடும்படி செய்கிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் ஆண்டவரோடு நம்மை ஐக்கியம்படும்படி செய்கிறது. அப்போ அந்த பாவத்தை விட்டு விலகிற ஒரு தன்மை நமக்குள்ள வரணும். நமக்குள்ள பாவம் இல்லை அப்படின்னா பொய் சொல்றோம். சில நேரங்களில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த பாவம் செய்யலைன்னு நம் துணிச்சலாக சொல்லிவிடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த சாத்தானின் இயல்பை குறித்து சொல்லி யோவான் 8:44 அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான்னு சொல்லி. அப்போ நம்ம பொய் சொல்கிறோம். சில மனுஷங்க ஒரு சின்ன குட்டி பிள்ளைகளை கவனித்து பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா பொய் சொல்லும். சில காரியங்களுக்கு பொய் சொல்ல ஆரம்பிக்கும். பாருங்க, இயல்பு ஒரு மனிதனுக்கு ஒரு இயல்பான ஒரு குணம்னு சொல்லலாம். அவனுக்குள்ளாகவே பாவம் இருக்குது. அவன் பிறப்பிலே பாவம் இருக்குது. அப்போ அந்த மனிதன் ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த விளைவு இன்றைக்கு தேவனை நம்மோடு இருக்கிற உறவுல ஒரு விரிசலை கொண்டு, ஒரு சுவரை போல, ஒரு பிரிவினையை போல கொண்டு வந்து விடுகிறது. இன்றைக்கு இந்த விளைவு சிலர் நம்ம அறிகிறது இல்லை. முதலாவது, இன்றைக்கு பாவத்தினால் வருகின்ற விளைவு என்னன்னா தேவனை விட்டு நம்ம பிரிக்க செய்கிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரித்து தேவனோடு இருக்கிற உறவுல ஸ்ட்ராங் ஆக்குது. அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில நேரங்கள்ல ஏதோ தவறு தெரியாம செஞ்சிருக்கலாம், பாவம் தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம். ஒருவேளை அந்த சில காரியங்கள்ல நம்ம மெச்சுக்கொள்ளலாம், இதெல்லாம் பாவம் இல்லை. சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் அந்த செயலை செய்திருந்தா அதை விமர்சிப்பது மிக குறை. ஆனால் சில மனுஷர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்துட்டுன்னா சில மனிதர்கள் விமர்சிப்பார்கள். இவர்கள் ஒருவேளை பாவி என்று சொல்லி விமர்சிப்பாங்க. வேதத்துல ஒரு பெண்ணை குறித்து குறிப்பிடப்பாங்க, கையும் மையுமா பிடிக்கப்பட்டிருக்கா. அப்போ மோசையின் நியாய பிரமாணத்தை கல்லெறிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் பாவம் செய்யலைன்னா கல்லெறி அப்படி. ஆனா ஒருத்தரும் அங்க கல்லெறியலை. கர்த்தர் சொல்றாரு, நீ இனி பாவம் செய்யாது. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துல குறைவுள்ளவர்களா இருக்கீங்களா? அந்த விலை ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் மோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் இழந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சப்பா, உங்களுடைய உங்களுடைய ரத்தத்தை கொண்டு என்னை கழுவி சுத்திகரிங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். கண்களை முடிச்சு. அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட எங்களோடு நீங்கள் இடைப்பட்டிருக்கீங்க சப்பா. மோடு இருக்கிற சப்பா உறவாடுதல்ல எங்களுக்கு சப்பா இன்னும் நாங்கள் பலப்படணும் சப்பா. ஒருவேளை இங்கே பாவம் இதற்கு தடையாக இருந்தால் உங்களுடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தை கொண்டு எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க சப்பா. நாங்கள் இனி பாவம் செய்யாதபடிக்கு எங்களுக்குள்ளே சப்பா அந்த பாவ உணர்வு எண்ணங்கள் வராதபடிக்கு எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க சப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சப்பா அந்த உணர்வை கொடுங்க சப்பா. அப்படியே பாதத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். துதி கன மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை